40வது நாள் முடியும் போது, அதாவது லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1லிருந்து ஒரு 5-6 வசனங்கள் வாசித்து நாம் ஆராதனை நிறைவு செய்வோம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரைகளை வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால் இங்கே இருந்து தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லிலிடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் சொல்லியிருக்கிறது என்றார். போதும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதாவது தேவனுடைய வார்த்தை, வானமும் பூமி இல்லாமல் வார்த்தை நிறைவேறும். அவருடைய வார்த்தை இன்றைக்கி உலகத்தில் நாளுக்கு நாள் கிரியை செய்து கொண்டு வருது நம்ம கண்ணார பார்க்குறோம். இந்த உலகத்தில் காணப்படுகிறதெல்லாம் அனித்தியம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை என்றுமே எண்ண வேண்டாம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை என்றுமே எண்ண வேண்டாம். காணாததை நாம் நம்பினோமான வருகிறதற்குமே காத்திருப்போம். காணாததை நாம் நம்பினோமானால் வருகிறதற்குமே காத்திருப்போம். அன்பானவர்களே, இப்படியாக வேத வசனம் முழுவதையுமே பாடலாக இந்த ஆண்டவரால் கற்றுக் கொடுத்து இந்த ஏழைகள் படித்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இந்த வார்த்தைகள் எந்தெந்த மக்களுடைய செவிகளிலே துணிக்கிறதோ அவையானவரை கர்த்தருடைய வார்த்தையை உள்கொண்டு அதன்படி நடந்தால் உங்கள் ஆத்மாக்களுக்கு பிரயோஜனம் என்பதை தெரியப்படுத்துகிறோம். எஸ்தர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்கிறோம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தானிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னால், அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். எஸ்தர் ராஜாத்தினுடைய காலத்திலே உபவாசத்தின் மூலமாக யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்ததை பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக அறிகிறோம். 5ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கிறார். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று ராஜா எஸ்தரை பார்த்து சொல்கிறார். அதற்கு, அடுத்து நடக்கிற விருந்திலும் நீர் பங்கு பெற வேண்டும். என்னுடைய விண்ணப்பம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அடுத்த விருந்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்கிறாள். பிரியமானவர்களே, இப்படி உபவாசத்தின் மூலமாக அநேக தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2வது முறையாக 7வது அதிகாரத்திலே எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மூலமாக உபவாசத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது.
8ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தில், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று எஸ்தர் ராஜாவினிடத்தில் பேசுகிறாள். அதற்கு ராஜா கட்டளையிடுகிற, இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து கொண்டாடுகிற நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யூத ஜனங்களுக்கு விரோதமாய் சதி தீட்டம் தீட்டின ஆமானுடைய நிலைமை கடைசியில் தூக்கு மரத்திலே தொங்கினான் என்று பார்க்கிறோம். நாம் உபவாசத்தின் மூலமாக வெற்றியடைவதற்கு தேவன் வேத புஸ்தகத்திலிருந்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்திருக்கிறார். அந்த ஆலோசனை கேட்டு அதனுடைய வழியில் நடக்கும்போது நமக்கும் அப்படிப்பட்ட மீட்பு உண்டாகும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரோட்டுகளையும் உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிகளையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த வல்லமை மகத்துவம் நிறைந்த பரலோக பிதாவே, சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்திற்காக கட்டளையிடுகிறவர், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவர், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடாது, மலை குன்று கவிகளை எல்லாம் அதிசயமாய் வகுத்தவர், பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றுகளை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறவர், மிருகங்களுக்கு புல் பூண்டுகளையும் மனிதர்களுக்கு ருசியுள்ள ஆகார வஸ்துக்களையும் முகக்களை உண்டு பண்ண எண்ணெய் வஸ்துக்களையும் மனிதர்கள் சந்தோஷமாக இருக்க மனைவி மக்களையும் கடைசி காலம் அறிவை பெருக பண்ணுவேன் என்று தானியல் 12:1 முதல் 4 சொல்லியபடி பல இன்ஜின் கருவிகளை உருவாக்க மனிதனுடைய உள்ளத்தில் கூர்மையான ஞான இருதயங்கள் மனிதர்களுக்கு கொடுத்து கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் மனிதனுடைய ஆவிகளெல்லாம் கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. சகல ஜீவபிராணிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் இலவசமாக சரீர சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்தி வருகிறதான பரலோக பிதாவே, ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் எந்தெந்த மக்களுடைய செவிகளிலே தொனிக்கிறதோ அதை உள்ளத்திலே கொண்டு அந்த ஆத்துமாக்களெல்லாம் அந்த கடைசி காலத்திலே உடைய ரட்சிப்புக்கு ஆயத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல பாவனையும் மறாதே. ஆமென்.